பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆப்ரேஷன் ரைசிங் லயன். என்னன்னு கேட்பீங்க நீங்கள். இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுக்கு எதிரான இன்று விடைய காத்தால 2:30 மணிக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தாக்குதல் ஆரம்பித்தார். அதனுடைய பெயர் தான் ஆப்ரேஷன் ரைசிங் லயன். புரியுதுங்களா? உயிர்த்தெழுந்திருத்த சிங்கம், ரைசிங் லயன் என்ன ஆரம்பிச்சிருக்கு. இதனால் என்ன நடந்தது? 13 நியூக்ளியர் சென்டர்ஸை, அது ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்த தாக்கியிருக்காங்க. நியூக்ளியர் ரிசர்ச், நியூக்ளியர் விஷயங்கள் வைத்திருக்கின்ற அந்த லேபுங்க, அந்த ரியாக்டர் இருக்கிற இடம், அப்படி மொத்தம் 13 தாக்கிட்டாங்க. வெறும் ½ an hour. அவர் என்ன சொன்னார்? மற்ற நாடுகளும் இல்லைன்னா மற்ற நேரங்களில் கிட்டத்தட்ட 2 வாரம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய செயலை நாங்கள் 1/2 மணி நேரத்தில் முடித்தோம். புரியுதுங்களா? ஜஸ்ட் ½ an hour ஃபினிஷ்ட். அதான் இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸ். அதில் 2 வாரம் முன்னாடி, 2 நாள் முன்னாடி ஈரான் ரெவல்யூஷனரி கார்டினுடைய தலைவன் ஜெனரல் ஹுசைன் சலாமி என்றவர் கொல்லப்பட்டார். அவர் என்ன சொன்னார்? எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் நாங்கள் இஸ்ரவேலை இல்லாமல் பண்ணுவோன்னு சொல்லி 2 நாள் தான் ஆச்சு. 3ஆவது நாள் என்னடானா ஐஆர்ஜியினுடைய ஜெனரல், ஈரான் ரெவல்யூஷனரி கார்டினுடைய தலைவர் ஹுசைன் சலாமி என்றவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த தாக்குதலை செத்துட்டார். அப்போ எந்த ப்ரொசைசிவாக அடிச்சாங்க பாருங்கள் அவங்க. அது மட்டுமல்ல, ஈரானுடைய டிஃபென்ஸ் ஜெனரல், அதாவது இந்தியாவினுடைய ஜெனரல் இருக்கிறார்ல, அதுக்கு மேலே ஒரு பதவி இல்லை, அவரும் கொல்லப்பட்டார். அவர் யார்? முகமது பகேரி என்றவர். அவரும் கொல்லப்பட்டார், முகமது பகேரி. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 24 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுங்க கொல்லப்பட்டார்கள். ஒரே அட்டாக்கு, ஒரு ஃப்ளைட் இல்லை, கிட்டத்தட்ட 9 ஃப்ளைட்டு செயல்பட்டதாக சொல்கிறாங்க ½ an hour. 24 பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. அதில் தலைவர்கள். இப்போ அப்துல் கலாம் இறந்தாலும் இன்றைக்கு அவர் நம்ம ஞாபகம் பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா அவர் பெரிய ஒரு சயின்டிஸ்ட், இந்தியாவினுடையது, உலகத்துக்கேன்னு சொல்லலாம் நம்ம. அப்படிப்பட்ட சயின்டிஸ்ட்டு மேலே இருக்கின்ற 2 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு. அதில் ஒருத்தர் பேர் மெக்ஃப்ரீட் அப்தா என்றவர், இன்னொருத்தர் முகமது மஹிதி என்றவர். 2 பேரும் கொல்லப்பட்டாங்க. மற்றவங்களாம் கீழே இருக்கிறவங்க தான். இன்னொன்று விஷயம், யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடத்துகின்ற சென்டர். யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு எதுக்கு நடத்தினா? நியூக்ளியர் பாம்புக்கு தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் தேவை. அப்புறம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கெல்லாம் தேவை. அது துவம்சம் பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த என்ரிச்மெண்ட்டு 75% தான் வந்திருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி சென்டர் ஆரம்பித்து மறுபடியும் யூரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் மறுபடியும் காலம் கிடக்கும். ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே போயிடும். அது ஆயிடுச்சிங்களா? நிற்கலை. அவங்களுடைய மிசைல்ஸ் வைத்து பூமிக்கு அடியில் வைத்திருக்கின்ற, பதுக்கி வைத்திருக்கின்ற பேலிஸ்டிக் மிசைல் வைத்திருக்கின்ற கோடவுன் ஒன்று க்ளீன் அவுட் ஆகிடுச்சு. அது மட்டுமல்ல, ஈரான் டிஃபென்ஸினுடைய அடிஷ்னல் ஜெனரல் கமாண்டர் கோலம் அலி ரஷீத் என்றவர் கொல்லப்பட்டார். எல்லாம் மேலே இருக்கிறவங்க. இன்னும் அடுத்து என்ன நடந்திருக்கு? இதில் நீ சைலண்டாக இருந்தால் கமைனி காப்பாற்றப்படுவார், இல்லைனா எப்படி யாஹியா சின்வரம், இஸ்மாயில் ஹனானியா இவங்கெல்லாம் போனாங்களோ அதே மாதிரி இவ்வளோ பண்ணவங்களுக்கு கம்பெனியுடைய பேலஸை தூக்க முடியாதா? முடியும், விட்டுருக்காங்க. தேர்ஸ் எ சான்ஸ் ஃபார் யூ டு லீவ். கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கும் இந்த உலகத்தில், அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
டெல்லியில் நம்முடைய டிஹெச்கியூ இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய தளம், சீக்ரெட்டான இடம். இந்த ஜெனரலுங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க, டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர். அப்புறம் அது கீழே வேறு இருக்கும், ஏஹெச்கியூ ஆர்மி ஹெட் குவார்ட்டர்னு இருக்கும். டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்னால் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஜெனரலுங்களும் ஏர் சீஃபும் அட்மிரலும், ஏர் சீஃப் மார்ஷல், அட்மிரல் இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிற இடம் அது. அதே போல தான் டெஹரானில் இருக்கின்ற ஈரானுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டர் துவம்சம் பண்ணிட்டாங்க. 13 இடங்கள்ல அதெல்லாம். இப்போ நியூக்ளியர் என்பது அவங்க தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டாலும் போடுவாங்க, 3 நாள் இல்லைன்னா 4 நாள் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க அவங்க. நாங்கள் ரெய்டு பண்ணுவோம் 3 or 4 days. ஈரான் டோட்டலாக நியூக்ளியரில் நாங்கள் 0 ஆக்குவோம். நீ நியூக்ளியர் சப்மிட்டுக்கு அமெரிக்காவுடன் உட்கார்ந்தாலும் சரி, பேசினாலும் சரி, வந்தாலும் சரி, வர விட்டாலும் சரி, நாங்கள் பண்ணுவோம். நீ என்ன முடிஞ்சால் பார். என்ன தைரியங்க நெத்தன்யாகுவுக்கு. ஒரு நாட்டு தலைவன் தன் ஜனங்களுக்கு பற்றுதல் அப்படி தான் இருக்கணும். மேரா தேசவாசியோன்னு சொல்கிறவனா இருந்துட்டு ஊரை ஏமாற்றி பொய்யான வழக்கை போட்டு ஜனங்களை கொலை செய்கிறவனா இருக்கக்கூடாது. ஜனங்களுக்காக நிற்கிறவனா இருக்கணும். அதுதான் நெத்தன்யாகு. தாக்குதல் முடிந்ததும் அவர் சொல்லிட்டார், நாங்கள் பொது ஜனங்களை, சாதா ஜனங்களை தாக்கவே இல்லை, ஆகவும் இல்லை. நாங்கள் இந்த மத தீவிரவாதம் செய்கின்ற அரசை தான் நாங்கள் தாக்குகிறோம். அவர்கள் இருக்குமானால் நாங்கள் இங்கு சமாதானமாக வாழ்வது கஷ்டம். நாங்களும் வாழ வேண்டும், எங்களுடைய அடுத்த தலைமுறையும் வாழ வேண்டும். இப்பொழுது நாங்கள் தாக்குகின்ற இந்த தாக்குதல் எல்லாம் வாழ்கின்ற எங்களுக்காகவும் வரப்போகின்ற தலைமுறைக்காக தான் நாங்கள் செய்கிறோம் என்று தான் அவருடைய ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார், டிவியில் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? ஈரான் ஜனங்களே, நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம், ஆனால் மத தீவிரவாதம் பண்ணி ஏகாதிபதியாக நிற்கிறார கமேனி, நாங்கள் அவருடைய சட்டங்களையும் அவருடைய செயல்தான் நாங்கள் தாக்குறோமே தவிர பொது ஜனங்களோடு நான் நிற்கிறோம், உங்களுக்கு நாங்கள் விடுதலை தருகிறோம் என்று தான் அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதுக்கு எந்த உலக நாடுகளும் இவ்வளோ நேரமாக வாயே திறக்கலை. நல்லா யோசிக்கணும், வாயே திறக்கலை. ஆனால் கமேனி சொல்லியிருக்கு, நாங்கள் இவ்வளோ நாளும் பொறுமையாக இருந்தோம், இஸ்ரேல் தேவையில்லாத எங்களை சீண்டும்படிக்கு செய்தார்கள், அதனால் இதனுடைய விளைவுகள் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று கமேனி சொல்லியிருக்கு. அதற்கு பதிலடியாக நெத்தன்யாகு சொல்லியிருக்கு, நாங்கள் பொதுமக்களையோ எதுவுமே நாங்கள் செய்யவில்லை, நாங்கள் எங்களுக்கு எதிராக செயல்படும் என்ற அவர்களுடைய மொசாதனுடைய தகவலின்படி எவ்வளோ ப்ரொசஸிவாக அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு சிவிலியன் கூட சாகலை. கரெக்ட் யாரு தலை போடணுமோ அவங்களும் அடிச்சிருக்கு. ஒரு வேளை டிரைவரோ பக்கத்து வீட்டில் செத்துருப்பாங்களேன்னு சொல்ல வரல, மற்றபடி யாருமே சாகலை. அதனால் யாருக்கும் வாய் திறக்க முடியல. அதனால் எங்களுக்கு எதிராக ஈரான் ஏதாகிலும் செய்தால் அப்புறம் ஈரான் என்பது இருக்காது. அப்போ ஈரான் எங்களுக்கு எதிராக செயல்படுமுக்கு முன்னமே சிந்தியுங்க என்று கமேனிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதுக்கடியில் என்னென்னமோ சொல்லி ஆபு பாம்பு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அப்படி இந்த சுடாப்பிங்க இருக்காங்க இங்கே ஈரானை சப்போர்ட் பண்ணுறவங்க, 2000 ஒரு சேனல் பார்க்குற 2000 மிசைல் ஈரான் விட போகிறாங்க, இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக வச்சுருக்கு 2000 மிசைல்னு. நீ வச்சு தான் தெரியும் உனக்கு, ஒரு மிசைல் அங்கேருந்து வரட்டுமே அப்புறம் தெரியும். வேணா அங்கங்கே 2 பாம்பு போட்டு விட்டுருவாங்க, இல்லைன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. எனக்கு சொல்லியிருப்பாங்க, இனிமேல் நம்ம எதை செஞ்சால் இஸ்ரேல் நாசம் பண்ணிவிடுவாங்க நம்மளேன்னு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆனால் அவங்க சொல்லி தான் அடிக்கிறாங்க. இந்த ரெய்டு அடுத்த 3-4 நாள் நடக்கும், அப்புறம் நாங்கள் நிப்பாட்டிடுவோம். உங்களை ஒருபொழுதும் நியூக்ளியர் பவராக இங்கே வளர விட மாட்டோம். இது எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கும் நன்மை, அரபு நாடுகளுக்கும் நன்மை, இவர்களை நியூக்ளியர் பவரில் வளர விட்டால் என்றும் சொல்லியிருக்கு. ஏன்னா ஈரான் ஷியா நாடு, அதிகமாக மெஜாரிட்டி அரபு நாடுகளில் சுன்னி நாடுங்க. ஒரு சிலதெல்லாம் இருக்குது ஷியா நாடு, இல்லைன்னு சொல்ல வரல.
சவுதி அரேபியாக்கெல்லாம் ஈரானை பிடிக்காது. அதனால தானே சவுதி அரேபியா ஹூத்திங்க சவுதி அரேபியா அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஈரானை அழிக்கணும் மீன்ஸ் இல்லாமல் பண்ணுறதில்ல, பவர்லெஸ் ஆகணும். பல்ல பிடுங்கன்னா சிங்கமாக்கி விடணும், அவ்வளோதான். அப்புறம் நீ காகன்னு கர்ஜிச்சிக்கோ, உன்னால் கடிக்க முடியாது, பீரவ முடியாது, அவ்வளோதான். நெகத்தையும் பல்லையும் பிடுங்கிறது போல் பவர் இல்லஸாக விட்டுறணும். இது நடக்குதுன்னு தெரிஞ்சு தான் 3 நாள் முன்னாடியே அமெரிக்கா சொல்லியாச்சு, ஈரானில் இருக்கின்ற அமெரிக்கன் டூரிஸ்ட்டுகளை யாராவது இருக்குமானா எல்லோரும் வெளியேறிடுங்களான்ட்டார். யூஎனில் வேலை செய்கிற அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் அதை விட்டு வெளியேடுங்கன்ட்டார். எல்லாம் வெளியேறி இருப்பாங்க, நிறைய பேர் வெளியேறிட்டாங்க இருப்பாங்க. அப்போனா பிளான்டாக தான் இது அடக்கியது. அமெரிக்கா சொல்லியிருக்கு, இதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனால் நெத்தனியாக எங்கிட்ட சொன்னது, ட்ரம்ப் சொன்னது, எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வாழ வேண்டும் இந்த மண்ணில், எங்களுடைய மண்ணில் நாங்கள் நிம்மதியாக வாழும் என்றதுக்காக தான் நாங்கள் செய்கிறோமே தவிர ஈரானை அழிக்கும்படிக்கு அல்லன்னு சொல்லியிருக்கு. அதனால் இது அவங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த நாடு செய்கிறதுன்னு ட்ரம்ப் சொல்லிட்டார். அதுக்கு மேலே ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டோம். ஆனால் பாருங்கள், நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஈரான் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. செஞ்சால் அடி பயங்கரமாக இருக்கும். நெத்தினே சொல்லியிருக்கு, ஒரு விரல் அசைச்சாச்சுன்னா அப்புறம் கம்பெனி அங்கே இருக்குமான்னு தெரியல. இஸ்மாயில் ஹானியாவுக்கு உள்ளே போய் தாக்குனவங்க. இதிலிருந்து பிரியமானவர்களே என்ன விளங்குது? மொசாது எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு அர்த்தம். ஈரான் சிந்திக்கிறது மொசாது வானத்தில் பார்க்குறாங்க. சொல்லுவாங்கள்ல, நீ மனசில் சிந்திக்கிறதே நான் மரத்தில் பார்ப்பேன் இல்லை வானத்தில் பார்ப்பேன்றது போல் ஈரான் அங்கே எது பேசினாலும் உடனே மொசாத் அங்கே இருக்குது. அப்போ யாரை நம்புறது? ஈரான் யாரை நம்புறது? இல்லைன்னா நல்லா யோசிச்சு பாருங்க பிரியமானவர்கள, எந்த இடத்துல ஐஆர்ஜியோட ஜன்னல் இருக்கிறான், தூங்குறான், எந்த ரூமில் தூங்குறான், எந்த இடத்துல இருக்கிறான், கரெக்டாக அடித்து தாக்குறாங்களா? அதே போல் தான் அந்த 24 சயின்டிஸ்ட்டுகளும், அதே போல் தான் ஆர்மி ஜெனரல், ஈரானுடைய ஆர்மி ஜெனரல், அதோட பெரிய பதவி இல்லை ஆர்மியில். டப் ஒரே ½ அன் ஹவரில் நடக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியாது ஜனங்களுக்கு, அநேகருக்கு தெரியவே இல்லை, ஈரானில் இருக்கிறவங்களுக்கே தெரியல. இவன் நம்ம என்னமோ சத்தம் கேட்குது தவிர தெரியல. இவங்க ½ அன் ஹவர் தான் ரைடு நடத்தினாங்க, ரிட்டர்ன் வந்துட்டாங்க, முடிஞ்சிடுச்சு கதை. இன்னும் இன்றைக்கு இருக்குன்றாங்க, நாங்கள் 3 நாள் நடத்தோன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நீ தடுத்துப்பார். நியூக்ளியரில் 0 பண்ணுவோம். நாங்களும் வாழணும், என்னுடைய பிள்ளைகளும் வாழணும், அடுத்த தலைமுறையும் வாழணும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்க நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னமோ இஸ்ரேல் அப்படி இஸ்ரேல் இப்படின்னுலாம் சொல்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆகையினால் பிரியமானவர்களே, ஈரானுக்கு இஸ்ரேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஊடகங்கள் என்னென்னமோ பேசுவாங்க, இதோ தாக்கப்படுகிறது, அவ்வளவுதான், ரஷ்யா குதிச்சிடுச்சு, இனிமேல் இஸ்ரேல் காணாமல் போகும், நெத்தன்யாகு பதுங்கினார், இப்படியெல்லாம் போடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நெத்தன்யாகு இஸ்ரேலில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறார், நாம் செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்குது, எதிரி நம்மை தாக்கலாம், அதனால் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்கள், முடிந்த அளவுக்கு எல்லாரும் பங்கருக்குள்ளேயும் அண்டர் கிரவுண்டு, ஏன்னா அங்கே இருக்கிற வீடுங்களுக்கெல்லாம் பங்கர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, அங்கே போய் பதுங்கிருங்க சொல்கிற வரைக்கும். ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். இஸ்ரேல் கம்ப்ளீட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கு. அது கூட்டம் கூடக்கூடாது, ப்ரொசஷன் போகக்கூடாது, பீச்சில் போய் கூட்டமாக விளையாடக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. ஆனால் சொல்ல முடியாதுல்ல. இதுதான் இப்போ நடக்கின்ற தகவல் பிரியமானவர்களை, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நைட்டு ரைட் பண்ணுறதாக தான் சொல்லியிருக்கு, 3 நாளைக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் பண்ணுவாங்க. சரி, எப்படியா இருக்கட்டும். நான் ஏன் ஈரானு இஸ்ரேல் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்கிறேன் என்றால், இனிமேல் இஸ்ரேலுக்கு தோல்வி இல்லை. வசனத்தின்படி நான் பேசுகிறேன், நான் அரசியல் அதெல்லாம் சொல்லலை, நான் வேத வசனத்தின்படி எசேக்கியேல் புத்தகத்தின்படி நான் சொல்லுகிறேன், இனிமேல் இஸ்ரேலுக்கு தோல்வி என்பது இல்லை. ஆனால் ஒரு நாள் அவர்கள் தோற்கடிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்குள் வருவார்கள். ஐயோ, எங்களை நீ காப்பாற்றி யாரும் இல்லைன்னு அவன் நினைக்கும் போது தான் கர்த்தருடைய பயங்கரமான வருகையும், அவர் ஒலிவ மலை மேலே அவருடைய கால் பாதங்கள் இருப்பதும் அந்த மலை 2ஆக பிரிகிறதும்
அப்போது அவங்களுக்கு தோல்வி இல்லை, பட் அந்த தருணம் வரும். அது இப்போல்லாம் கிடையாது. அதெல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 3ஆம் உலகப் போர் போல் வரும்பொழுது தான் அது நடக்கும். இது உலகப் போருக்கெல்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. சும்மா ஆளுங்க பேப்பேன்னு பேசுவாங்க. அவங்க அரசியல் வச்சு பேசுகிறாங்க, நான் வசனத்தை வச்சு பேசுகிறேன். அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமல்ல. ஆகையினால் எது எப்படி போட்டும் பிரியமானவர்களே, விஷயம் என்னவென்றால் இதெல்லாம் வேத வசனத்துடன் நிறைவேறுதல். ஒருவேளை கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் இல்லைன்னா கிறிஸ்துவர்களாக இருந்தும் வேத வசனத்தை தெரியாதவர்கள் இதை பார்க்குமானால் சிந்தியுங்க, பைபிளை படியுங்க. மெய்யான தேவன் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வந்தார், மனுஷனுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார், மரித்தார், பலியானார், உயிர்த்தெழுந்தார். அவரை நீங்கள் விசுவாசித்தால் இப்படியுள்ள ஃப்ராடு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். அது எப்படி கேட்பீங்க நீங்கள்? ஆமாம், இவர்களுக்கெல்லாம் நம்ம பயந்து வாழணுன்ற அவசியம் இல்லை. ஒரு தடவை பறக்கிறோம், ஒரு தடவை நம்ம சாகிறோம். ஆனால் பயந்து வாழணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. எப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு கிளம்பினாலும், நம்ம பிரிக்கப்பட்டாலும், நம்ம மறுகணமே கர்த்தரிடத்தில் இருப்போம் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த ஆட்சியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலும் இந்த சிந்தனை இல்லாமல் அநேக கிறிஸ்துவர்கள் உலகத்தாரை போல ஆடியும் பாடியும் இருக்கிறது பார்க்கும்பொழுது தான் மன கஷ்டமாகவும் இருக்குது. ஆத்ம பாரம் இல்லையே என்றது. ஒருவன் இந்த உலகத்தை ஜெயித்தும் தன் ஆத்மாவை இழந்தால் அவனுக்கு பயன் என்ன? ஆம்பிரியமானவர்களே, சிந்தியுங்க, இயேசுவை விசுவாசியுங்க. நரக வாழ்க்கையிலிருந்து தேவனுடன் வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க, ஞானஸ்நானம் படுங்க, வாழுங்க. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். பார்த்த எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.